இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில கார் அப்படின்றது வந்து நைட் மேரா மாறுவதற்கான காரணங்கள். எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியலங்க. அதாவது விஐபிஎஸ்க்கு எதுக்குங்க இந்த பிரிவிலேஜ்? எதுக்கு ஹேட்ச்பேக் வாங்குறப்ப ஒரு எஸ்யூவி வாங்கி நிறுத்தினால வீட்டுக்கு மரியாதையா இருக்கும்ல? வீட்டுக்கு என்ன மரியாதை? இந்த கவர்மெண்ட் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு முக்கியமான ஃபேக்டர் புரிதல் சொல்ல முடியுதுங்க. மிடில் கிளாஸ் ஸ்டே மிடில் கிளாஸ். மக்களுக்காக அந்த பாத் கோல்ஸை சரி பண்றதுக்கு உங்களுக்கு என்னதான் கேடுன்னு கேட்குறேன். இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த கார் கூட நீங்கள் என்ஜாய்லாம் பண்ண மாட்டீங்க, ரோட் ட்ரிப்ஸ்லாம் போக மாட்டீங்க. இஎம்ஐயை நினச்சி வருத்தப்பட்டு நாம் துயரப்பட்டு கடைசி வரைக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மேனோட கனவுகள் எல்லாமே வந்து இந்த டவுன் பேமெண்ட் நைட் மேராக மாறுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன ஒரு ஹேட்ச்பேக் வாங்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பஸ் ஸ்டாப் க்ரௌட்ஸில் இருந்தும் பஸ்ஸில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருந்தும் அதே மாதிரி பைக்ஸில் போய் வரப்போ வெயில் மழை இதில் இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன கார் வாங்கலான்னு இருப்பாங்க. பட் இங்கே டெசிஷன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ரியல் டைமில் ஒரு காமன் மேன்ட்ட அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும்போது கேட்கும்போது, ஏன்பா போய் ஒரு சின்ன கார் வாங்குற, நீ வந்து ஒரு எஸ்யூவி கைண்ட் ஆஃப் காருக்குள்ளே போயிட்ட அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படிம்பாங்க. ஒரு 4 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் மேனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு எஸ்யூவி வாங்கு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறப்போ இந்த சோஷியல் திங்ஸ், அதாவது வந்து கூட இருக்கிறவங்க அந்த நெருக்கடியை கொடுக்குறப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னா, அவரும் அதோட புரிதல் இல்லாமல் அந்த காரை வாங்க போவார். மாசமே 30,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நான் 27,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன்னா அந்த 5,000 வச்சு எப்படிங்க குடும்பத்தை நடத்த முடியும்? இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில கார் அப்படின்றது வந்து நைட் மேரா மாறுவதற்கான காரணங்கள் இந்த ப்ராப்பரான ஓனர்ஷிப் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணாம மக்கள் வாங்குவது தான். நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? அதிகபட்சம் போனா ஒரு இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவோம். மாசம் என்ன ஒரு 15,000 ரூபாய் இஎம்ஐ வருதா? அப்ப ஈஸியா கட்டிடலாமே. அப்ப ஃபியூல் காஸ்ட், வருஷம் வரக்கூடிய சர்வீஸ் காஸ்ட், அது கூட இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஓனர்ஷிப் காஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றது ரொம்பவே இங்க முக்கியமா இருக்குங்க. அதை இங்க யாரும் பண்ற மாதிரி தெரியறது இல்ல. அப்போ நமக்கான காரை நோக்கி ஓடாம அடுத்தவங்களுக்கான காரை நோக்கி ஓடணும்னா பிரச்சனைகள் அங்கதான் ஆரம்பிக்குது. கார் அப்படின்றது நைட் மேரா மாறுவதற்கான வாய்ப்புகள் அங்கதான் துவங்க ஆரம்பிக்குது. சரி, இந்த எஸ்யூவி மோகம் இந்த விஷயத்துக்குள்ள வரலாம். நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்ப்போம். இந்த எமோஷன்ஸுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் பேசணும்னா தான் இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எஸ்யூவிஸோட சேல் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 65% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குங்க. பரிதாபம், அந்த ஹேட்ச்பேக்ஸோட நிலைமை இன்னைக்கு தேதியில் 23% போயிருச்சு. செடன்ஸ் இன்னுமே வந்து கீழே வீழ்ந்து கொண்டே தான் வருது. என்னதாங்க நடக்குது இங்க? கார் மேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்த்து, நாம பேங்க்ல வாங்குற லோனை பார்த்து, அந்த இஎம்ஐ பார்த்து சிம்பாலிக்கா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில் எவ்ரி பிராண்ட், இன்னைக்கு இருக்கிற இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த காரை கொஞ்சம் ஹைட்டை உயர்த்தி டாலாக டிசைன் பண்ணு. அதுக்கு பேர் எஸ்யூவின்னு சொல்லு. பீப்புள் எலெக்ஷனுக்கு ஓட் போடுறதுக்கு வந்து க்யூவில் நிற்பாங்கல்ல, அதே மாதிரி நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு ராஜதந்திரத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்லையும் நடக்குது. இந்த எஸ்யூவிஸை மார்க்கெட் பண்ணும்போதே நம்ம ஊரில் இருக்கிற கார் மேனுஃபேக்சரர் சொல்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு கமாண்டிங் போஸ்டரில் உட்காந்து டிரைவ் பண்ணுற ஃபீலே தனிங்க அப்படிம்பாங்க. நான் சப்போஸ் என்னோட டிரைவிங் முழுக்க சிட்டியில் தான் இருக்க போகுது, எனக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்னா நான் எங்க எஸ்யூவி எடுக்கணும்? செடன் எடுக்கிறது தானே பெட்டராக இருக்கும். பட் இங்கே யாருக்காக நான் காரை வாங்குறேன்? எனக்காக கார் வாங்குறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தோம்னா 70% ஆஃப் பீப்புள் தனக்கான காரை தாண்டி மார்க்கெட்டில் என்ன கார் அதிகம் விற்குதோ அந்த காரை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு கமாண்டிங்கான ரோட் போஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா கமாண்டிங்கான ஒரு இஎம்ஐ தான் மக்கள் தலையில் வந்து விடியுது. இன்னைக்கு நியாயமா பேசணும்னு நினைச்சோம்னா எஸ்யூவிஸ் அப்படின்றது ஒரு புதிய இந்தியாவோட பொலிட்டிக்கல் லாங்குவேஜா மாறிட்டு வருதுங்க. ஒரு சோட்டா பொலிட்டீஷியன்ல ஆரம்பிச்சு பெரிய பொலிட்டீஷியன் வரைக்கும் எஸ்யூவிஸ், ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி கார்களை தான் பயன்படுத்திட்டு வராங்க. அதை பார்த்தாவே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிட்டு வருது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, இன்னைக்கு பல பொலிட்டீஷியன்ஸ் எஸ்யூவிஸை மட்டும் தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஏன்னா அது ஒரு கமாண்டிங் போஸ்டர் கொடுக்குது, கமாண்டிங்கான ஒரு ஸ்டேட்டஸாக கொடுக்குது. இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அது நமக்கு தேவையா என்ன? ஃபியூவல் பிரைஸ் 105 ரூபாய் பெர் லிட்டர் இன்னைக்கு பல இடங்களில் தொட்டுருச்சு. பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா எஸ்யூவிஸ் மட்டும் விற்பனை வந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்களா? இன்னைக்கு மைலேஜ் குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் எஸ்யூவிஸும் தான். பட் அந்த காசு இன்னைக்கு எப்படி வித்துட்டு இருக்குன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் மக்களுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, இந்த ஓட்டு போடுறதுக்கு அள்ளி இறப்பாங்கல்லங்க, அந்த மாதிரி இன்னைக்கு எஸ்யூவிஸ் கார்ஸை பிராண்ட் அள்ளி இறச்சிட்டு இருக்காங்க. மக்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. மைலேஜை தாண்டி, எக்கனாமிக்கல் பேலன்ஸை தாண்டி இன்னைக்கு இமேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த எஸ்யூவியோட சேல் நம்பர்ஸை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்குங்க. சாதாரண மனுஷன் மாசத்துக்கே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாதிப்பான். அவன் டோல் பிளாஸ்ல போனானா அவனுக்கு 60 ரூபாய், 100 ரூபாய், 130 ரூபாய், 150 ரூபாய்னு சார்ஜஸ் போடப்படும். இதுவே ஒரு கான்வாய் போகட்டும், இல்லவே ஒரு பொலிட்டீஷியன் போகட்டும், இல்லவே ஒரு பிஸ்னஸ் பீப்புள் போகட்டும்,
அவங்களுக்கு அதில் வந்து சலுகைகள் நிறைய கொடுக்கப்படுது. என்னங்க சட்டம், என்னங்க நாடு இது? எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியலைங்க. அதாவது விஐபிஎஸ்க்கு எதுக்குங்க இந்த ப்ரிவிலேஜ்லாம்? ட்ரெயினில் ஃப்ரீயாக போக முடியுது, ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போக முடியுது, டோல் பிளாஸாவில் ஃப்ரீயாக போக முடியுது. ஆனால் மாதம் ஒரு ரூ. 10,000 15,000 சம்பாதிக்கிறவன் கஷ்டப்பட்டு ரூ. 60 ரூ. 120 ரூ. 150 ரூ. 200 டோலில் கட்ட வேண்டியதாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அவனோட சொந்த காசை கட்டி தான் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. சொந்த காசை கட்டி டிராவல் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் உழைக்கிறவன்ட்ட மட்டுமே சுரண்டிக்கிட்டே இருந்துட்டு காசு நல்லா வச்சிருவன்ட்ட சல்யூட் போட்டு அனுப்பிச்சி விட்றதெல்லாம் என்னங்க கதை இது? இன்னைக்கு ரோடு சுத்தமாக இருக்கா என்ன? பாத் ஹோல்ஸ் அவ்வளோ இருக்கு. நேஷனல் ஹைவேஸ்லேயே அத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன சினரியோ இங்கே நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கிறத சொல்லணும்னு நினச்சேங்க. நான் ஒரே ஒரு வீடு, ஒரு 2 BHK வீடு வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு ஹேட்ச்பேக்கை நிறுத்திட்டேன்னா யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே வீடு ஒரு டபுள் ஃப்ளோராக இருக்குது, ஒரு 4 BHK இருக்குது, அங்கே ஒரு ஹேட்ச்பேக்கை வாங்கி நிறுத்தினா எதுக்கு ஹேட்ச்பேக் வாங்குறப்ப ஒரு எஸ்யூவி வாங்கி நிறுத்தினால வீட்டுக்கு மரியாதையாக இருக்கும்ல? வீட்டுக்கு என்ன மரியாதை? நான் எப்படி நடந்துக்கிறோனோ அதை பொறுத்து தானே எனக்கு மரியாதை கிடைக்கணும். என் காரை நான் கொண்டு போகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போகிறேன், இந்த காரை கொண்டு போனால் தான் என்னை மதிப்பான்னு சொல்கிறது, அது அந்த மதிக்கிறவனோட பிரச்சனை இல்லை என்னோட பிரச்சனையா? ஊரா மதிப்பாங்கிறதுக்காக நான் 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் காரை வாங்கி போட்டு நிப்பாட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு சினரியோ, இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற ப்ரெஷரையே சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் நான் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் என்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடிய காரை நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க? என்ன கேள்வி இது? எதுக்கு நான் அப்படி வாங்கணும்? அதாவது எனக்கு பிடிச்ச மாரி, என் குடும்பத்துக்கு பிடிச்ச மாரி, என்னோட காசுக்கு எது வாங்கணும்னு தோணுதோ அத வாங்குறது தானே பெட்டர். அடுத்தவங்களோட சோஷியல் பிரஷருக்கு எதுக்குங்க ஒரு காமன் மேன் காரை வாங்கணும்? இந்த சோஷியல் பிரஷருக்குள்ள போய் தான் இன்னைக்கு தனக்கான காரை யாருனாலையுமே வாங்க முடியாம போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன கம்பேரிசன் பத்தி பேசலாங்க. இந்த ஹேட்ச்பேக், செடன்ஸ் அண்ட் எஸ்யூவிஸ்க்கான கம்ஃபர்ட் கம்பேரிசனுக்குள்ள போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட்ச்பேக் எடுக்கிறீங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாத்கோட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா தான் இருக்கும். எந்த விதத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா, அதை வந்து கவர்மெண்ட் வந்து கிளியர் ஆஃப் பண்ற மாதிரி தெரியல. ப்ராப்பரான ரோட்ஸும் இல்லை. ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு மக்கள் நினைக்கிறது உண்மைதான். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் நம்மளோட ட்ராவல் நீட்ஸை பொறுத்தும் அது மாறுமேங்க. நீங்கள் ஒரு 70% சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறீங்க, 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் அண்ட் மிக்ஸ்ட் ஆஃப் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஹேட்ச்பேக்கே மோர் தென் எனஃப். ஏன்னா டேர்னிங் ரேடியஸ் கம்மி, ஸ்டியரிங் லைட் வெயிட்டடாக இருக்கும், டிரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிராஃபிக்கில் மேனுவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பட்ஜெட்டும் எக்கனாமிக்கலுங்க. ஃபியூல் நல்லா மைலேஜ் கொடுக்கும், சர்வீஸ் காஸ்ட் கம்மி, ஒரு 10 to 11 லட்சம் ரூபாயில் உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி நல்ல காராக வாங்கிட முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? எஸ்யூவிஸ். ஏன் இப்படி நடக்குது இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்? இன்னொன்று செடன்ஸுங்க. கம்ஃபர்ட் அண்ட் டிரைவிங் டைனமிக்ஸ்னே பிறந்த ஒரு கார்னு டெஃபினட்டாக நம்மளால சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு செடன்ஸ் எத்தனை பேர் வாங்குறோன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரேராக தான் செடன்ஸோட நம்பர்ஸ் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. நீங்கள் 70% ஹைவேஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள், நான் வந்து பேட்சியான ரோட்லலாம் அதிகம் போக மாட்டேன், என்னோட ட்ராவல் எல்லாமே ஹைவேஸில் தான் இருக்குன்னா செடன்ஸ் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். எனக்கு முதுகு வலிப்பா, ஒன்றுமே முடியலப்பா, பேக் பெயின்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க போய் எஸ்யூவி வாங்குறதுக்கு பதிலாக செடன் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் லாங் ட்ராவல் பண்ணும்போது. நீங்கள் சாஃபர் ட்ரிவனாக தான் போவீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் செடன்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான காராக இருக்கும். சரி, அடுத்த ஃபேக்ட் இங்கே வருவோம். இந்த காம்பாக்ட் எஸ்யூவி ட்ராமா. இந்த மாதிரி எஸ்யூவிஸ்குள்ளே போகிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? கமாண்டிங்கான ஒரு போஸ்டர். உட்காரும் போது நல்லா ஹைட்டில் உட்கார ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் பட் இந்த கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸில் கிடைக்காது. இப்போ ஃப்ராங்ஸ்லையோ, நீங்கள் டைசர்லையோ, இல்லை ரெனோ கைகர்லையோ இந்த மாதிரி கார்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டிங் போஸ்டரில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் கிடைக்காது. அதனால அதை நீங்கள் உட்காந்து பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்த ஃபேக்ட், நீங்கள் இந்த எஸ்யூவி கேரக்டர் உள்ள வண்டி வாங்கும் போது என்ன அப்படின்னா, எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஹேண்டில் பெட்டர். இங்கே இந்தியாவில் ஒரு ரொம்ப வந்து ஒரு ஹோலியான ஒரு வேர்டு இருக்குங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வேர்டு அப்படின்னு சொன்னால் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதாவது இன்றைக்கி தேதியில் ஹேட்ச்பேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 160 to 170 mm இருக்குது. இதுவே செடன்ஸ் 160 to 180 mm வரைக்கும் போகுது. எஸ்யூவிஸ் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 180 அப் டு வந்து 220 வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகிட்டே போகிறப்போ என்ன பிரச்சனைனா அந்த கம்ஃபர்ட் கேரக்டர் கொஞ்சம் குறையும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிராண்ட் கொஞ்சம் உழைக்கணும். அந்த பிராண்ட் உழைக்கிறப்ப அதுக்கான சில டெக்னிக்காலிட்டிஸை அவங்க பண்ணியாகணும். அந்த டெக்னிக்காலிட்டிஸும் சேர்த்து தான் நாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ட்ராவல் நீட்ஸ் என்ன, அதில் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மேஜர் ஃபேக்டரா அப்படின்றத பாருங்கள். இன்னொன்று, நான் எல்லா ரோட்டையும் சொல்லலை, பட் ஒரு 50% ஆஃப் ரோட்லாம் நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த டேங்கே வாங்கி ஓட்டினாலும் நம்ம ஊர் ரோட்டில் சரிஞ்சு தான் போகும். அந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் தான் ரோடு இருக்குது. ரோட்ஸ் அப்கிரேட் பண்ணணும். இந்த டோல் பிளாஸால் காசெல்லாம் வாங்குறாங்க. ஆனால் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் இந்த ரோடோட வேகம்லாம் வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவாக நடக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொன்றும். என்ன சொல்கிறது, இன்றைக்கி அப்படி தானே இருக்குது இந்தியன் மார்க்கெட். இது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி டாக்ஸஸ்.
நீங்கள் ஹேட்ச்பேக்ஸ் மோஸ்ட்லி இன்றைக்கி 1.2 லிட்டர் 1 லிட்டர் இன்ஜின். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஒரு 18% டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே இருக்காங்க. பட் செடான்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதில் 1.2 லிட்டர் இன்ஜின் வைக்க முடியாது. அன்டில் ஆர் அன்லெஸ் அது வந்து சப் 4 மீட்டர் செடான்ஸாக இருந்தால் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா டிசைர். நீங்கள் வந்து ஹிண்டை வெர்னா போகிறீங்க, இல்லை வந்து ஹோண்டா சிட்டி போகிறீங்கன்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஸ்கோடால ஸ்லாவியா, ஃபோக்ஸ் வேகனில் வந்து டைகூன்லாம் போகிறப்ப வந்து 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்கும், இல்லைனா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் அப்படின்றது இருக்கும். இந்த 1.5 லிட்டர் போனோம் அப்படின்னாவே நமக்கு டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது 40% கிட்ட போயிடுது. எஸ்யூவிஸை ரொம்ப அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வர பிராண்ட்ஸ் அப்படின்ன கேம் தான் இந்த 1 லிட்டர் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ். வேறு வழியே இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறைச்சி ஒரு டர்போவை வச்சு பவரும் கொடுத்து எக்கனாமியும் கொடுக்கணும் அப்படின்றனால பிராண்ட்ஸ் இதுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. பட் இதுக்கு ஃபோர்ஸ் பண்ண யார் மெயின் காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மட்டும்தாங்க. எமிஷன் நார்ம்ஸை வண்டியோட ஓவரால் எமிஷனை வச்சு நமக்கு வந்து டாக்ஸேஷன் ஸ்லாப் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்றைக்கி பல பிரச்சனைகள் தீரும். இந்த என்ஜினோட கெப்பாசிட்டியை வச்சு மட்டுமே பண்ணுறது பல இடத்துல தரமான கார்கள், குவாலிட்டியான கார்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் போவதற்கான மெயின் ரீசனாக இருக்குது. இந்த மாருதி பிரஸாவை எடுத்துக்கோங்களேன், அந்த காரில் மட்டும்தான் அந்த செக்மெண்ட்டில் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்குது. ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் விலை கிட்டத்தட்ட காம்படிட்டருக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஒரு மஹேந்திரா 3XO டாப் ஆஃப் த லைன், ஒரு டாடா நெக்ஸானோட டாப் ஆஃப் த லைன் எடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா குறைஞ்சி இந்த மாருதி பிரஸா அப்படின்றதோட டாப் ஆஃப் த லைன் கிடைக்கும். காரணம் 1.5 லிட்டர் இன்ஜின், 40% டாக்ஸ். இந்த கவர்மெண்ட் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு முக்கியமான ஃபேக்டர் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியுதுங்க. மிடில் கிளாஸ் ஸ்டே மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸாக இருந்தனா கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் ஆகிரு. அப்பர் கிளாஸில் நீ இருக்கிற நல்ல ஒரு ரிச்சான பர்சனாக இருக்குன்னா நீ ரிச்சான பர்சனாகவே இருந்துட்டு போ. எவனும் வளரக்கூடாது, அவங்க மட்டும் வளர்ந்துட்டே போகணும். இது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம ஒரு ரோட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே அவங்களோட கேம்பெயின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் லொக்கேஷனில் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ வராருன்னா பாத் ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எல்லாத்தையுமே ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தூக்குவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே நாளில் அத்தனை பாத் ஹோல்ஸ் உங்களால் சரி பண்ண முடியுதுன்னா அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த பாத் ஹோல்ஸை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னதான் கேடுன்னு கேட்குறேன். இதை பச்சையாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த எஸ்யூவிஸோட மார்க்கெட்டிங் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரு நியூ காஸ்ட் சிஸ்டமாக மாறிட்டு இருக்கு. இது நமக்கு நல்லதா என்னங்க? ஆல்ரெடி இருக்கக்கூடியதே அழிக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கோம். இதில் திரும்ப வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜாக, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக, ஒரு சோஷியல் சிம்பிளாக உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் தெரிய வரல. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பல காமன் மேன், ஒரு இன்னசென்ட் மேனோட மைண்ட் செட்டை எப்படி இன்னைக்கு மாற்றி வச்சிருக்காங்கன்னா, அவர் பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 3XO வாங்கியிருப்பார். உடனே அவர் வீட்டில் இருக்கிற i20 1999 வாங்கின ஒரு மாருதி 800 மாதிரி கன்சிடர் பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா அந்த மைண்ட் செட் அப்படின்றது ஆழமாக விதை மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. காசை சூஸ் பண்ணுறப்போ நம்மளோட நீட்ஸு, நம்மளோட தேவை, நம்மளோட எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்குங்க. இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த கார் கூட நீங்கள் என்ஜாய்லாம் பண்ண மாட்டீங்க, ரோட் ட்ரிப்ஸ்லாம் போக மாட்டீங்க. இஎம்ஐயை நினச்சி வருத்தப்பட்டு நாம் துயரப்பட்டு கடைசி வரைக்கும் நம்ம எந்திரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தாங்க இந்த நாடும் இந்த சொசைட்டியும் நம்மளை தள்ளி விட்டுரும். ஸோ என்னோட மிகப்பெரிய ரெக்வஸ்ட், உங்கள் தேவைக்கான காரை வாங்குங்க. அடுத்தவங்க தேவைக்கான காரை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நீங்கள் ஒரு சிட்டி கம்யூட்டர், டைட்டான பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஹேட்ச்பேக்ஸில் ஸ்டிக் பண்ணுங்கள். அது பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஹைவே தான் அதிகம் க்ரூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா செடன்ஸ் போங்க. அதுதான் உங்களுக்கான காராக இருக்கும். அப்படியும் இல்லை, அதையும் தாண்டி என்னோட நீட்ஸ், நான் நல்லா ரஃப் ரோட்ஸில் அதிகம் ட்ராவல் பண்ணுவேன், அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் அதிகம் போவேன், அப்புறம் இந்த எஸ்வி ஸ்டான்ஸில் எனக்கு வண்டி வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த எஸ்விஸ்குள்ளே போங்க. அதுலேயும் எந்த எஸ்விஸ் உங்களுக்கானது அப்படின்றத தயவு செஞ்சு ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. எந்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணாமல் முடிவெடுத்துறாதீங்க. காசில் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2016க்கு முன்னாடி ஒரு டின் கேனை வித்துட்டு இருந்த மாருதி நிறுவனம் இன்னைக்கு 5 ஸ்டார் சேஃப்டி, 4 ஸ்டார் சேஃப்டி, ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா டாடா அண்ட் மஹிந்திரா ஒரு பக்கம் சேஃப்டி இன்னைக்கு ஓடினாங்க. பீப்புள் நீங்களும் சேஃப்டியை டிமாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்களோ அதுதாங்க இங்கே கிடைக்கும். தயவு செஞ்சு உங்களோட டிமாண்டை ரைட் வேல வைங்க. ஸோ வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் ஒரு ஹேட்ச்பேக்கோட ஸ்குவாடா, இல்லை செடனோட ஒரு கேங்கா, இல்லை எஸ்வியோட ஒரு ஆர்மியா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கான ரைட் காரை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், அடுத்தவங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதரில் நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது சச்சிர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர். பை.